ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். கர்த்தர் நல்ல வார்த்தைகளை நம்மோடு பேசும்படியாக, சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். அன்பின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அருமையான உபவாச நாட்களிலும் ஆண்டவரே இயேசுப்பா, நாங்கள் உம்மை கர்த்தாவே பாடி கர்த்தாவே மகிமைப்படுத்த கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெபத்திலே கர்த்தாவே கலந்து கொண்டப்பா, கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கேட்கும்படி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கர்த்தாவே அப்பா அது மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. அப்படியே கர்த்தருடைய வார்த்தை கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பலம் நிறைந்ததாய் காணப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நீங்களே எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் பலப்படுத்தும் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் 3வது உபவாச நாளாய் காணப்படுகிறது. 3ஆம் நாள் என்கிறது ஒரு விசேஷமான நாளாய் இருக்கிறது. எப்படி என்றால் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம். ஆனால் 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு இயேசு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கானா ஊரிலே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். அதாவது முதலாவது அற்புதத்தை அந்த கானா ஊரிலே செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அற்புதத்தின் மூலம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. அடுத்ததாக நாம் பார்ப்போமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்ததினால அந்த 3ஆம் நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாளாய் காணப்படுகிறது. இன்றைக்கும் கூட நாம் 3வது நாளிலே இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நல்ல மகிழ்ச்சியை தருவாராக. இப்பொழுதும் நாம் ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அல்லேலூயா அல்லேலூயா. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, அதாவது இந்த அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுடனே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக்கொண்டே வரும் பொழுது இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவரே தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் வாயினாலே சொல்லுகிற வார்த்தையினால அல்ல, தேவனே நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி நாம் கற்பனைகளை கை கொள்ளும் போதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கும். அப்படி கர்த்தரிடத்திலே அன்பு கூறும் போது ஆண்டவரும் நம்மிடத்திலே அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். நாம் ஜெபித்தாலும் வேதத்தை வாசித்தாலும் அல்லது ஆண்டவருக்காக வைராக்கியமாய் பல காரியங்களை செய்தாலும் ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு உதவி செய்தாலும் கூட நாம் கற்பனைகளை கை கொள்ளும் போதுதான் தேவன் நம்மிடத்துல பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி, அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவருடைய கற்பனைகளை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கற்பனைகள் எது என்றால் நம்முடைய வேதத்திலே கொடுத்திருக்கிற எல்லா வார்த்தைகளுமே ஆண்டவருடைய கற்பனைகள் தான். ஆண்டவர் என்ன கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறாரோ அதை நாம் கை கொள்ளும் போது நாம் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் கற்பனைகளை கை கொள்ளும் போது ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்படி அன்பு கூறும் போது என்ன நடக்கிறது? என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான் என்று சொல்லி இருக்கிறது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தால் அவரிடத்தில் அன்பு கூறும்போது பிதாவானவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு பிதாவினிடத்தில் அன்பாய் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய அன்பு அது ஒரு விருதாவான அன்பாய் காணப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில்
நாம் அன்பு கூறும்போது பிதாவும் நம்மிடத்திலே அன்பு கூறுகிறார். அடுத்ததாக வாசிக்கிறோம், நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இப்பொழுது முதலாவதாக அன்பு, நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், தேவன் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறாரா என்று சொல்லி அநேக காரியங்களை கேட்கலாம். தேவன் இதை செய்தால் ஆண்டவர் உங்களிடத்திலே அன்பு கூறுகிறார் என்று சொல்லி ஜனங்கள் சொல்லுவார்கள். எப்படி என்றால், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் ஆண்டவர் உங்களை எல்லா மனிதர்களை பார்க்கிலும் ஜாதிகளை பார்க்கிலும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையிலே நல்ல ஒரு வீட்டை, வாகனத்தை, எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இருந்தால் ஆண்டவர் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லி மற்றவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லவில்லை. நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் கை கொண்டால், இங்கே சொல்லுகிறார், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இங்கே சொல்லவில்லை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்படி உயர்த்துவேன், இப்படி உயர்த்துவேன் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. அவர் சொல்றார், நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது என்னை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுகிறார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரிசனம் மூலமாய் அவர் நம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே நாம் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். அதே 14வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இப்பொழுது நாம் இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனத்துல, முதல் வசனத்திலே நாம் வாசித்தோமானால், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். முதலாவது நாம் ஆண்டவரிடத்துல அன்பு கூறும் போது சத்தியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தினால் நீங்கள் எந்த ஒரு பயமும் வேண்டாம், கலக்கமும் வேண்டாம். ஆண்டவர் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அதன் மூலமாய் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இங்கே நாம் பார்க்கிறோம், மார்த்தாள் என்கிற ஒரு ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஊழியம் செய்யும் போது அவள் தன்னுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறாள். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அந்த மார்த்தாள் என்கிற சகோதரிக்கு இன்னொரு சகோதரி, மரியாள் என்ற ஒரு சகோதரியும் லாசரு என்கிற ஒரு சகோதரனும் இருந்ததை நாம் படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இப்பொழுது மரியாள் என்கிற ஸ்திரீயானவர் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவளுக்கு ஆண்டவருடைய வசனத்தின் மேல ஒரு பிரியம், ஆண்டவர் மேல ஒரு அன்பு, ஆண்டவரை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் பேசுகிற வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவள் மிகுந்த ஆசையோடு அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாள். ஆனால் இந்த மார்த்தாளோ அதை பற்றி கவலைப்படாமல் ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்று சொல்லி அவளுக்கு கேட்க விருப்பம் இல்லாமல் அவள் பல வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் இவளுக்கு தெரியும், ஆண்டவரிடத்திலே அன்பு கூர்ந்தால் அவர் சத்தியத்தை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவளாய் மட்டுமல்ல, அதை கை கொண்டு வாழுகிறவளாயும் காணப்படுகிறாள். இந்த யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்த்தோமானால் இயேசு கிறிஸ்து மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவள் ஆண்டவருடைய பாதத்தை தெரிந்து கொண்டு அவருடைய சத்தியத்தின் மேல வாஞ்சையா இருந்து அதை பெற்றுக்கொண்டு அதை கை கொண்டு வாழுகிறபடினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளிடத்திலே அன்பு கூறுகிறார் என்று சொல்லி நாம் அந்த வசனத்திலே பார்க்கிறோம். அதன் மூலம் அவளுடைய சகோதரனும் கூட உயிரோடு ஆண்டவர் எழுப்பி அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அடுத்ததாக மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போமா?
இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இப்பொழுது இங்கே ஒரு ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நேரத்துல அவர் ஒரு வழி அருகே போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு மனிதன் வேகமாய் ஓடி வருகிறான். ஓடி வந்து இயேசு கிறிஸ்துவினிடத்துல கேட்கிறான், இயேசுவே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சரி, நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் நீ ஒரே ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்னா கர்த்தருடைய கற்பனையை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். உடனே அவன் சொல்றான், இயேசுவே, நான் சிறு வயது முதல்ல எல்லா கற்பனையும் நான் கை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து அவனாகவே கேட்கிறான், இன்னும் என்னிடத்துல என்ன குறை உண்டு அப்படின்னு சொல்லி. அவன் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாய் காணப்படுகிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவன் வந்து கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு வருகிறேன்னு சொன்னதோட ஆண்டவர் அவனிடத்துல அன்பு கூறுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனிடத்துல அன்பு கூர்ந்து அவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிறவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவர் அவனிடத்துல அன்பு கூறுகிறார். எதனால் அன்பு கூறுகிறார் என்றால் அவன் கற்பனைகளை எல்லாம் சிறு வயது முதலே அவன் கை கொண்டு வருகிறேன் என்று சொன்னதுனால ஆண்டவர் அவனிடத்துல அன்பு கூர்ந்து பேசுகிறார். ஆனோ அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியினால அவன் மிகுந்த துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே கற்பனைகளை அவன் கை கொண்டு வாழுகிறான். ஆண்டவர் அவனிடத்துல அன்பு கூறுகிறார். ஆனாலும் கூட ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லும் போது அவன் அதை இந்த உலகத்தின் மேல ஆசை வைத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லாமல் இந்த உலகத்தை நோக்கி சென்று விட்டான். அதனால அவனால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிப்போமானால் கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோமானால் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்று சொல்லி இருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் யார் வேண்டுமானாலும் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது ஆண்டவர் நம்மிடத்திலே அன்பு கூறுகிறவராய் காணப்படுகிறார். ஆனால் இப்ப யார் வேண்டுமானாலும் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டால் ஆண்டவர் அவர்களிடத்திலே அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாய் இருக்கும் போது ஆண்டவர் அவர்களிடத்திலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அதை எப்படி என்று வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார். அப்படி என்றால் அது என்ன சூழ்நிலை என்றால் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார், கல்தேயர்கள், இவர்கள் எல்லாருமே எருசலேம் பட்டணத்தை முற்றுகை போட்டு இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளியேயும் போக முடியாது, உள்ளேயும் போய் இருக்க முடியாது. அவங்களுக்கு ஆகாரம் இல்லாத சூழ்நிலை காணப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில எரேமியா தீர்க்கதரிசி வந்து தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அப்படின்னா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயம் கொண்டு அந்த ஜனங்களை எல்லாம் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போவான் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி அப்பொழுது யூதா ராஜ்யத்துல வந்து சிதேக்கியா ராஜா அரசாண்டு கொண்டிருந்தான். அப்ப அவனுக்கு இந்த வார்த்தைகளை கேட்கும் போது ரொம்ப கோபம் வந்துருச்சு. எப்படி ஆண்டவர் எங்களை அந்த தேசத்துக்கு ஒப்பு கொடுப்பார்? நீ சொல்லுகிறது உண்மையான தீர்க்க தரிசனம் அல்ல என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை பிடிச்சு ஒரு காவல்சாலையின் அந்த ஒரு ரூம்ல அடைச்சு போட்டிருந்தான். இந்த சூழ்நிலை ஏன் உண்டாச்சுதுன்னா இவர்கள் விக்கிரக வழிபாட்டை செய்ய ஆரம்பித்தார்கள். அதாவது கர்த்தருடைய ஆலயத்துல கூட கொண்டு வந்துட்டாங்க என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதன் மூலம் ஆண்டவராகிய தேவன் வந்து அந்த ஜனங்களை பாபிலோன் ராஜாவாகிய அந்த நேபுகாத்நேச்சாருக்கு அவர் ஒரு அடிமைத்தன ஒரு சூழ்நிலையிலே அங்கே ஜனங்கள் மாட்டிக்கொண்டார்கள். அப்பொழுது இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் போது
அதெல்லாம் இல்ல, ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், எங்களுக்கு எப்படியும் நிச்சயமா ஜெயத்தை தருவார், நாங்க அந்த ராஜாவை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி இவங்க தங்கள் சுய பலத்தினால தங்களுக்குரிய அதிகாரங்கள் இதையெல்லாம் வைத்து விட்டு தீர்க்கதரிசி ஒரு ரூம்ல அடைச்சு போட்டாங்க. அப்பொழுது ஆண்டவர் மறுபடியுமாய் இந்த ஜனங்களோடு பேசுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி. அடுத்ததாக சொல்லுகிறார், நான் உனக்கு உத்தரவு கொடுத்து என்று சொல்லி இருக்கிறார். அவர்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் அநியாயம் செய்தாலும் ஆண்டவர் அவர்களிடத்துல அன்பு கூர்ந்து என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி ஜனங்களிடத்துல அவர் பேசுகிறார். அடுத்ததாக நாம் வாசிக்கலாம், அதே அதிகாரத்துல 6வது வசனம் வாசிப்போம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இங்கே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லிவிட்டு அப்போ அவங்க தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர்களுக்கு என்ன கிடைக்குது? சௌக்கியம் கிடைக்குது, ஆரோக்கியம் கிடைக்குது, பரிபூர்ண சமாதானம் கிடைக்குது, சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமே அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார், அவர்களுக்கு மட்டுமே சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே, நாம் வாழுகிற இந்த நாட்களிலே அப்படி அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் என்று அவர் சொல்லவில்லை, என் கற்பனைகளை பெற்று கொண்டு கை கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் யாராய் இருந்தாலும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது அவர் நம்மிடத்திலே அன்பு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக நாம் வாசிப்போம், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் அதன் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தரிசனத்தை காண்கிறார். இது எப்படி என்று சொல்லி நாம் பார்ப்போம். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. மேன்மை பாராட்டுதல் அவருக்குரியது அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். அவரே சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தர் அருளிய தரிசனங்கள் வெளிப்படுத்தல்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் நன்கு அறிவோம். பல நிருபங்களை எழுதியிருக்கிறார். ஆண்டவரிடத்திலே அன்பு கூர்ந்து ஆண்டவருக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். அவர் ஆண்டவரிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்ப்போம். ஆனால் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ்ந்ததின் மூலமாக ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறார். அது மட்டுமல்ல, அன்பு கூர்ந்து தம்முடைய ஜீவனையே ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் அப்போஸ்தலன் இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்படின்னா ஒரு வெளிப்படுத்தல், ஒரு தரிசனம் அவருக்கு கிடைக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிப்போம், என்ன தரிசனம் என்று. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், 14 வருஷத்துக்கு முன்னே ஒரு மனுஷனை அறிவேன். அவன் ஒரு தரிசனம் பார்க்கிறான். அதாவது இது சொப்பனம் கிடையாது, தரிசனம். 3ஆம் வானம் வரைக்கும் அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். 3ஆம் வானம் வரைக்கும் அவன் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவனுக்கு தெரியவில்லை, நாம சரீரத்துல இருக்கிறோமா சரீரம் இல்லாம இருக்கிறோமாங்கிற ஒரு டிஃபரன்ஸ் அவனுக்கு தெரியல. அந்த மாதிரியாக ஒரு ரியலா நடக்கிற மாதிரி, நேரடியாக நடக்கிற மாதிரி அவனுக்கு தெரியல. சரீரத்துல இருந்தோமா இல்ல சரீரம் இல்லாம இருந்தோமா, ஆவியில இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு வார்த்தைகளை மட்டும்தான் கேட்டாரா? அப்போஸ்தலனாகிய யோவானை பார்த்தால் அவர் ஒரு தரிசனத்துல அநேக காரியங்களை, பரலோக ராஜ்யத்திலே நடக்கிற காரியங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்தி அவர் நமக்கு எழுதி இருக்கிறதே நாம் அறிவோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்ப்போமானால் அவர் மனுஷர்
பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வார்த்தை யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஆண்டவரோடு கூட வாழ்ந்த அங்கே உறவாடி பேசி அநேக வார்த்தைகளை கேட்டார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அது உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவராகிய இயேசு வார்த்தையாக அவரோடு பேசி 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 அவருக்கு ஒரு தைரியம், சமாதானம் அப்படியே கொடுத்து அவர் மறுபடியுமாய் ஊழியம் செய்கிறதற்கு அது ஒரு பலனாய் காணப்பட்டது. அடுத்ததாக நாம் வாசிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தல் அவருக்கு கிடைத்தாலும் கூட அதே அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிப்போம். எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம்